இனிமேல் உங்களை கையில் பிடிக்க முடியாது. இந்த 40 நாள் நீங்க தான் ராஜா. தொட்டது துலங்கும் வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நீங்க என்டர் ஆகுறீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும். லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கா வெற்றி அடைவீங்க. உங்களுடைய தொழிலா வெற்றி அடைவீங்க. உங்களுடைய வியாபாரமா வெற்றி அடைவீங்க. எது உங்களுக்கு தோல்வியை தரும்? எதுவுமே தராது. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்க போறீங்க. கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11 இடத்துல உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்குது. அதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஈவன் சனி இருந்தால் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம்.
அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தாலோ இல்ல பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு வந்து ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான இல்ல ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னிராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். உங்களுக்கு 3 8 அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறார். கேட்கவா வேணும்? இனிமேல் உங்களை கையில் பிடிக்க முடியாது. இந்த 40 நாள் நீங்க தான் ராஜா. தொட்டது துளங்கும் வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க. உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4 7 பாதகாதிபதி உச்சமடைகிறார் 11ஆம் இடத்துல. பொதுவாக 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும், சனி பகவானே வந்தாலுமே நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா அவர் பூர்ண அசுபர், குரு பகவான் பூர்ண சுபர், நல்லது மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய நபர் அவர் குரு பகவான். அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு வந்து அவர் நல்லது தான் பண்ணுவார். அந்த பாதகாதிபதி பூர்ண சுபரான குருவின் பார்வையில் இந்த செவ்வாய் வரது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. என்ன மாதிரி யோகம்? நீங்கள் எதில் கால் வச்சாலும் வெற்றி அடைவீங்க. வழக்கா வெற்றி அடைவீங்க, உங்களுடைய தொழிலா வெற்றி அடைவீங்க, உங்களுடைய வியாபாரமா வெற்றி அடைவீங்க, உங்களுடைய படிப்பா வெற்றி அடைவீங்க, உங்களுடைய வேலை தேடும் முயற்சியா வெற்றி அடைவீங்க, உங்களுடைய பதவி உயர்வா வெற்றி அடைவீங்க. எது உங்களுக்கு தோல்வியை தரும்? எதுவுமே தராது. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்க போறீங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயம், எந்த உறவுகள் உங்களை பற்றி தப்பா பேசித்தோ அந்த உறவுகளே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும், சூழ்நிலை ஏற்படும். இதுல வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன சங்கடம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இத்தனை நாளா உங்க தந்தை கூட பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ 1 2 வார்த்தை கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லை இந்த மாதிரி ஒத்த வார்த்தை இது பதில் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த வெறுப்புத்தன்மை விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் சிலருக்கு, வெகு சிலருக்கு ஜாதகம் வீக்கா இருந்ததுன்னா சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க வந்து நிலம் சார்ந்த வியாபாரம், மெடிக்கல் சார்ந்த வியாபாரம், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன் சார், எனக்கு வருமானமே இல்லை, ஏதோ பேருக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சேல்ஸ் ஆகுதுன்னா இந்த காலகட்டத்தில் அதனுடைய இந்த சேல்ஸ் வந்து அப்படியே ட்ரிபிள் டைம் ஆர் 7 மடங்கு 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே சமயம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதலை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இத்தனை நாள தம்பி தங்கைனால எனக்கு ஆகாதுன்னு இருந்தவங்க இப்போ தம்பி தங்க மேல் அப்படி பாசமழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரித்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும், லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மட்டும் இல்லை, படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்க்கும் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் டு டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய பதவிகள் தேடி வருகின்ற வாய்ப்பும் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பதவி உயர்வு, பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அக்டோபர் 28 டு டிசம்பர் 7 கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவரை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைந்திடும். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா ஏற்படாதா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேரில் கேஸ் வருமா, வழக்கு வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.